नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதம் இதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆரம்பிக்கும் போதே அஞ்சு குடிக்கொரு சந்ததியாயின்ற பாசுரத்துல ஆரம்பிச்சோம். இந்த பாசுரத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, ஆண்டாளுக்கு முற்பட்ட 5 ஆழ்வார்களையே மிஞ்சினவள ஆயிடுற ஆண்டாள் அப்படின்றத அர்த்தம் வருது. நாம இங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆழ்வார்கள் கூட்டத்திலேயே ஒரே பெண்ணாழ்வார்ன்றது மட்டும் இல்ல, வெறும் ஒரு 6 வயது சிறுமியா இருக்கா ஆண்டாள். அப்ப அந்த 6 வயது சிறுமிக்கு 5 ஆழ்வார்களை மிஞ்சின பிரபாவம் இருக்கக்கூடுமான்னா, அதைத்தான் நம்ம சுவாமி ராமானுஜர் வாழ்க்கையில ஒரு சரித்திரம் மூலமா இப்ப பார்க்க போறோம். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்த காலத்தும் போது காலை வேளையில மாதுகரம் போகும்போது திருப்பாவை மனனம் பண்ணி கொண்டே போகும் வழக்கம் உண்டு. அப்படி ஒரு நாள் திருப்பாவை மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே போகும்போது பெரிய நம்பிகளோட திருமாளிகை வருது. அப்ப அந்த திருமாளிகை வாசல்ல நின்று பிக்ஷாம் தேகின்னு சொல்ல உள்ள இருந்து பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரியான அத்துழாய் வந்து கதவு திறக்கிறா. பார்த்த உடனே சுவாமி ராமானுஜர் மூர்ச்சையாகி விழுந்துடுறார். பயந்த குழந்தை ஓடி போய் தன்னோட தந்தையை அழைத்து கொண்டு வர அவரும் பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு சொல்றா. அது எப்படி விழுந்து கிடக்கிறது சுவாமி ராமானுஜர்னா, எப்படி என்னவோ ஏதோ அப்படின்னு அந்த குழந்தை பதற பெரிய நம்பிகள் எடுத்து சொல்ற, என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். சுவாமி ராமானுஜருக்கு இது மாதிரி மாதுகரம் வரும்போது திருப்பாவைய மனசுல சொல்லிக்கொண்டே வரும் வழக்கம் உண்டு. அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது இந்த பக்கமா வரும்போது உந்து மதகளிற்றன் பாசுரம் வந்திருக்கும். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் சீரார் வலையொழிப்ப
வந்து திறவாய்ன்னு சொல்ல, நீ சரியா அந்த நேரத்துல வந்து கதவை திறக்க சுவாமி ராமானுஜருக்கோ பாவம் ரொம்ப அதிகம். அப்படியே அந்த நப்பிண்ணை பிராட்டியே வந்து கதவு திறக்கிறா போல இருக்க அவர் மூர்ச்சையாகி விழுந்திருப்பார். இதுதான் நடந்திருக்கும்னு பெரிய நம்பிகள் சொல்லணும்னா, சுவாமி ராமானுஜருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்திருக்கும் இந்த 30 பாசுரத்துல. அது மட்டும் இல்லாம அந்த ஈடுபாடு தான் வந்து சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னே பட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கு. எதுக்கு நம்ம குறிப்பா இந்த பட்டத்தை பத்தி இங்க நம்ம பேசுறோம்னா, சுவாமி ராமானுஜர் எழுதின கிரந்தங்களுக்கு கணக்கே இல்லை. அவர் எழுதின கிரந்தங்கள்னா பார்த்தா பிரம்மசூத்திரத்துக்கே வந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், நித்திய கிரந்தம், கத்தியத்ரயம், ஏன் நம்ம கீதாச்சாரியான கண்ணன் உபதேசித்த பகவத்கீதைக்கே வந்து கீதா பாஷ்யம் எழுதியிருக்கார். ஆனா இந்த எந்த கிரந்தங்களும் வந்து அவருக்கு எந்த ஒரு விதமான பட்டத்தையும் வாங்கி கொடுக்கல. இந்த 30 பாசுரம், அதுவும் இந்த 6 வயது சிறுமி எழுதின இந்த 30 பாசுரம் திருப்பாவை ஜீயர்னு அவருக்கு பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த 6 வயது சிறுமின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கணும். பாவாடை சட்டை போட்டுண்டு 6 வயது சிறுமி பெரியாழ்வார் வந்து பெருமாளுக்காக தொடுத்து வைத்திருந்த புஷ்பமாலையை எடுத்து தான் வந்து போட்டுக்கொண்டு சரியா இருக்கான்னு கிணத்து முன்னாடி நிக்க, அந்த சிறுமி பின்னாடி நிக்கிறதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா நாதமுனிகள். அஷ்டாங்க யோகத்துல சித்தி பெற்ற நாதமுனிகள், ஜகத்தையே ஆள வந்தார். நாம எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தித்த ஜெகதாச்சாரியாரான சுவாமி ராமானுஜர்லாம் நிற்கிறார் அந்த 6 வயது சிறுமி பின்னாடி. அப்படின்னா அப்போ அந்த 30 பாசுரத்துக்கு எவ்வளவு பிரபாவம், ஆண்டாள் நாச்சியாருக்கு எவ்வளவு பிரபாவம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் நாச்சியாரோட திருவடிகள்ல பிரார்த்தித்து கொண்டு, ஜீயர் திருவடிகள்ல பிரார்த்தித்து கொண்டு, அடியேனுடைய ஆச்சாரியன் மற்றும் குருமார்கள் திருவடிகள்ல பிரார்த்தித்து கொண்டு, அந்த பிரசித்தி பெற்ற திருப்பாவையில இன்னைக்கு அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட பாசுரம் அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும்னு 17வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை தொடங்க உள்ளேன். ஏதான பிழைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். 17வது பாசுரம் முதல்ல நம்ம மேலான அர்த்தங்களை வந்து பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய், கும்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அம்பரமே அப்படின்னா வஸ்திரம், அதாவது வஸ்திரதானம். இங்க அறம் செய்யுங்கும் போது தர்ம காரியங்கள் வந்து நந்தகோபாலன் செய்யறதா அர்த்தம் அமைஞ்சிருக்கு. அப்போ அம்பரம்னா வந்து வஸ்திரம், வஸ்திரதானம். தண்ணீரேனா தீர்த்ததானம், சோரேனா அன்னதானம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், தர்ம காரியம் செய்யறத பத்தி வந்து இங்க பேசுறா ஆண்டாள். அவர் தர்ம காரியம் செய்யறதா சொல்லி எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப தர்ம காரியம் செய்யறான்ங்கும் போது சக்கரவர்த்தி தசரதன் கூட தான் வந்து தர்ம காரியங்கள் செஞ்சிருக்கார். ஆனா அவர் செய்த தர்ம காரியங்கள் வந்து எதுக்குன்னா புத்திர பாக்கியம் வேண்டி தர்ம காரியம் செஞ்சார், புத்திர காமேஷ்டி யாகம். ஆனா இங்க நம்ம நந்தகோபாலன் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி ஒரு பிள்ளை பெற்றதுக்காக அவர் வந்து தர்ம காரியங்கள் செய்யறா போல சொல்லி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு. சரி, இப்போ என்னதான் அவர் வந்து தானம்லாம் செய்யறார், தர்ம காரியம் செய்யறாருன்னா அம்பரம் தண்ணீர் சோறு அப்படின்னு சொன்னா போறாதா? அது எதுக்கு அம்பரமே தண்ணீரே அப்படின்னு இழுத்து சொல்லணும் அப்படின்னா, நந்தகோபாலன் தானம் செய்யறது தர்ம காரியம் செய்யறது எப்படி இருக்கும்னா, வஸ்திரதானம் செய்ய ஆரம்பிச்சா வஸ்திரதானம் மட்டும்தான் அவர் செய்வார் போலும்ன்ற அளவுக்கு அவர் செய்வாராம். அதே போல தீர்த்ததானம் செய்ய ஆரம்பிச்சா தீர்த்ததானத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு அதை மட்டுமே செய்து கொண்டிருப்பாராம். அதே போல அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சா அன்னதானத்துக்கே சிறப்பு பெற்றவர் நந்தகோபாலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருப்பாராம். அதனாலதான் அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு இழுத்து அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. இப்போ முதல்ல எம்பெருமான் நந்தகோபாலன் வந்து எழுப்புறா. ஏன்னா நேரடியா பகவான் கிட்ட போயிட முடியாது இல்லையா? இதுக்கு முன்னாடி பாகவத பெண்கள் எல்லாம் எழுப்பியாச்சு. இப்ப அடுத்து நந்தகோபாலனோட திருமாளிகைக்கு போனோடனே சட்டுன்னு கண்ணன் கிட்ட போயிட முடியாது, அங்கேயும் வரிசைப்படுத்தி போகணும்ன்றனால்தான் இதுக்கு முந்தின பாசுரத்துல வந்து வாயில் காப்போன் எல்லாம் வந்து கூப்பிட்டு இப்போ நந்தகோபாலன் மூலமா போறா. சரி,
எதுக்கு எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடணும்? கண்ணன் இல்லையா எம்பெருமான்? இவரை எப்படி எம்பெருமான்னு கூப்பிடலாமான்னா, எம்பெருமானையே நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடலாம். இன்னொரு அர்த்தம் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பிற்காலத்துல வரப்போகும் சுவாமி ராமானுஜரை அண்ணனா அபிமானிக்க போகிறத மனசுல வச்சுண்டு கூட ஆண்டாள் இங்க எம்பெருமான் நந்தகோபாலான்னு கூப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு. அடுத்து கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கும்பனார்க்கெல்லாம் போது வஞ்சிக்கூடிய போல ரொம்ப சிறுத்த இடை படைத்த ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் கொழுந்தாய் விளங்கும்னு. இங்க கொழுந்தாய் விளங்கும் போது அப்படின்னா, இப்போ ஒரு செடியிலேயே பார்த்தா பல இலைகள் இருக்கும். ஆனா அந்த இலை கொழுந்துன்னு சொல்ற அந்த சின்ன இலை இருக்கு இல்லையா, புதுசா முளைச்சிருக்கிற இலை, அந்த இலையை பார்த்தா அந்த செடியோட நிலைமையே எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? அது போல யசோதா பிராட்டி நன்னா இருந்தா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் நன்னா இருப்பா அப்படின்றத வச்சு கொழுந்தே குலவிளக்கே அப்படின்ட்டு யசோதா பிராட்டியை அழைக்கிறா. அது மட்டும் இல்லாம கொழுந்தே குலவிளக்கே, அப்போ ஆயர்பாடியில இருக்கக்கூடிய அனைத்து ஆய்ச்சிமார்களுக்கும் விளக்காய் தோன்றுபவள், ரொம்ப தேஜஸ் படைத்த விளக்காய் தோன்றுபவள்னு யசோதா பிராட்டிய குறிப்பிடுறா ஆண்டாள். அப்போ கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இங்க குலவிளக்கே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னொரு 5வது பாசுரம் ஞாபகத்துக்கு வரும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அப்போ அந்த இடத்துல கண்ணனையே அணிவிளக்கே அப்படின்னு கூப்பிடணும்னா, ஆயர்பாடிக்கே விளக்காய் தோன்றுபவன் அப்படின்னு சொல்லணும்னா, அப்ப கண்ணனுக்கு அந்த குணம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா, கொழுந்தே குலவிளக்கேன்னு இங்க நம்ம யசோதா பிராட்டி கிட்ட தான் கண்ணனுக்கு அந்த குணம் வந்திருக்கணும்ன்றதை இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய். நந்தகோபாலன் எழுப்பியாச்சு. இப்ப அடுத்து யசோதாய். அப்ப எம்பெருமாட்டி யசோதாய், ஏன்னா அங்க எம்பெருமான் நந்தகோபாலான்னு சொன்னதுனால இந்த இடத்துல எம்பெருமாட்டி யசோதாய் அப்படின்னு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப எம்பெருமான் நந்தகோபாலான்றது உத்தாரக ஆச்சாரியான சுவாமி ராமானுஜரா இருக்கணும்னா, அப்போ எம்பெருமாட்டி யசோதாயின்றது அவருக்கு பிறகு வந்த உபகாரக ஆச்சாரியர்கள் எல்லாம் குறிக்கும் போல இருக்கு. அதனால எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த இடத்துல எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், அதாவது கண்ணை திறக்கிறது மட்டும் இல்லாம அவர் எழுந்து நடமாடணும் எல்லா காரியமும் நடக்கிறதுக்கு. ஆனா இந்த இடத்துலயும் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், கண்ணை திறந்தாலே போதும். அதாவது நந்தகோபாலன் கண்ணை முழுசா மட்டும் பத்தாது, எழுந்துக்கணும் எல்லா விஷயங்களும் நடக்க. ஆனா யசோதா பிராட்டி கண்ணை திறந்தாலே போதுமா எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடரத் தோங்கி உலகளந்த. அம்பரம்னா ஆகாசம், ஊடரத்து அப்படின்னா அந்த ஆகாசத்தையே பிளந்து கொண்டு ஓங்கி உலகளந்த. வாமன அவதாரம் எடுக்கும் போது அப்போ திடீர்னு அப்படியே சடக்குன்னு வளர்ந்து திரிவிக்ரமனா 3 அடிகளால உலகத்தையே அளந்தார் இல்லையா, அதுதான் ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. உம்பர்னா தேவர்கள். அப்போ உம்பர் கோமானே தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், இந்த தேவாதி தேவன். எதுக்கு இப்படிலாம் சொல்லி பகவானை அழைக்கணும் அப்படின்னா, தேவர்களோட காரியத்தை மட்டும்தான் நீ பாப்பியா? நாங்க குடைந்து நீராடி இங்க வாசல்ல நிக்கிறோமே, அதுவும் உனக்கு தொண்டு செய்யணும் கைங்கரியம் பண்ணுன்றதுக்காக தானே, அதை பிரார்த்தித்து தானே நிக்கிறோம். எங்களோட காரியத்தெல்லாம் பார்க்க மாட்டியான்றது போல உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொன்ன ஆண்டாளுக்கு சட்டுன்னு ஐயோ அவசரத்துல வரிசை மாற்றி பாடிட்டோமே அப்படின்னு தோணி உடனே செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. செம்பொற்கழலடி அப்படின்னா பொன்னான திருவடிகள். எதுக்கு இங்க பலராமனுக்கு பொன்னான திருவடிகள்னு குறிப்பிடணும் அப்படின்னா, பலராமனுடைய திருவடிகள் பதிந்த பிறகுதான் நமக்கு கண்ணனே கிடைச்சிருக்கார் இல்லையா, அதனால செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பியும் நீயும்னா தம்பியும் நீயும் தூங்காம எழுந்திருக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாள் ஆண்டாளிங்க. இங்க உம்பியும் நீயும்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் வரும் நமக்கு. ஏன்னா சுவாமி ராமானுஜர் பத்தி எப்படின்னு நம்ம வந்ததுனால, சுவாமி ராமானுஜரும் அவருடைய தம்பியும் எம்பார் இருக்கார் இல்லையா, அவ 2 பேரும் தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தையே ரட்சித்து கொடுக்கணும்ன்ற அர்த்தமும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம மேலான அர்த்தங்களை பார்த்திருக்கோம் இது வரைக்கும். அடுத்து விசேஷ அர்த்தங்கள் பார்க்க போறோம். இந்த விசேஷ அர்த்தங்கள்ங்கும் போது நம்ம பூர்வாச்சாரியார்கள் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த அர்த்தம் எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால பெரும் பாக்கியம் நம்ம பூர்வாச்சாரியார்கள்லாம் நமக்கு இந்த உரை எழுதினதெல்லாம், வியாக்கியானம் எழுதினது எல்லாம் பெரும் பாக்கியம்.
அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்ட்டு. இப்போ இந்த அறம்னாலே தர்மம் அப்படின்ற அந்த அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா? தர்மம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த தர்மம்னு பார்க்கும்போது ஆழ்வார் எழுதிய ஒரு பாசுரம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது தருமவரும் பயனாய திருமகளார் அப்படின்னு. தருமவரும், அதாவது தர்மம்னு சமஸ்கிருதத்துல இருக்கு. அதே தான் வந்து தமிழ் படுத்தும் போது தருமம் அப்படின்னு மாறிடும். அதனால அந்த இடத்துல தமிழ்ல சொல்லும்போது நம்ம தர்மம்னு சொல்ல முடியாது, தருமம். அதனால தருமவரும் பயனாக திருமகளார். அதாவது நம்ம தர்ம காரியங்கள் செய்ய செய்ய அதனுடைய இலக்கு என்னவா இருக்கு? நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா, நம்மள பிராட்டி கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் தருமவரும் பயனாய திருமகளார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதோ இந்த திருப்பாவையிலேயே தெரிஞ்சுக்கலாமே. 17வது பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு இவ்வளோ தர்ம காரியங்கள் செய்ய செய்ய என்ன கிடைக்கிறது? 18வது பாசுரத்துல நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு நப்பின்னை பிராட்டிக்கிட்டே கொண்டு போய் நம்மளை சேர்க்கறது இல்லையா? ஏன்னா திருப்பாவை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பாசுரத்தோட அர்த்தத்தையும் நம்ம தனித்து பார்க்கவே முடியாது. அந்த 30 பாசுரங்களுடைய அர்த்தங்களுமே வந்து பின்னி பின்னி ஒன்னோட ஒன்று தொடர்பு உண்டுதான். அதனால 17வது பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு தர்ம காரியங்கள் செஞ்ச பிறகு 18வது பாசுரத்துல நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு நப்பின்னை பிராட்டிக்கிட்டே நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது. ஏன் ஆண்டாள் நாச்சியாரே தர்மம் பத்தி பேசும்போது நாச்சியார் திருமொழியில 8ஆம் பதிகம் 5வது பாசுரத்துல, அதாவது 5வது பதிகம் 8வது பாசுரத்துல நீ சால தர்மம் பெருதி அப்படின்ட்டு குயில் கிட்ட சொல்றா. அதாவது குயில் கிட்ட நீ கூவணும், நீ கூவி பகவானை அழைக்கணும் அப்படின்ட்டு ஆண்டாள் வந்து சொல்றா. அப்படி கூவினாயனாக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பகவானோட சேர்ந்து உலகத்தையே ரட்சித்த அந்த தர்மம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றா. அது எப்படி ஒரு குயில் மரத்துல உட்காந்து கூவுறதுக்கு அவ்வளோ பெரிய தர்மம் அது கிடைக்குமா? ஏன்னா அந்த வேடனை காப்பாத்தின புறாவுக்கே அந்த தர்மம் தானே கிடைச்சது அப்படின்னா, எந்த வேடன், எந்த புறா? ராமாயணத்துல ராமரே சொன்ன சரித்திரம் இது. ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் மரத்து மேல உட்கார்ந்து கொண்டிருக்கும் சமயம் ஒரு வேடன் வந்து அம்பு விட்டு அந்த பெண் புறாவை அடிச்சிடுறான். அப்ப அந்த பெண் புறா இறந்து போக ஆண் புறா அதுக்கப்புறம் ஒரே சோகத்தோட தனிமையிலேயே வந்து சுத்துறது அங்கேயே சுத்தி கொண்டு இருக்கு. மற்றொரு நாள் இதே வேடன் இந்த ஆண் புறா உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்காடுறான். அப்போ ஒரே குளிர் தாங்க முடியாம என்ன செய்யறான் அப்படின்னா, அங்கங்க கடந்து அந்த சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் எடுத்து நெருப்பு மூட்டுறான். ஏன்னா குளிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆண் புறா அதை பாக்குறது. அந்த நெருப்பு வந்து அணையிற சமயமா இருக்கு. அது முடிய போறது அந்த நெருப்பு. அப்ப இந்த ஆண் புறாக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, இந்த வேடன் நம்மளோட மரத்துக்கு கீழே தான் வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப நம்ம கிட்ட அடைக்கலம் வந்த மாதிரி தானே. நம்ம கிட்ட அடைக்கலம் வந்த யாரையும் நம்ம வந்து கைவிட்டுற கூடாது இல்லையா? கண்டிப்பா அவர்களுக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதானு செய்யணும். ஆனா அதுவும் ஒரு புறா, ஒரு பறவை தான். என்ன செய்ய முடியும் அதனால அப்படின்னு யோசிக்கும் போது, அப்ப சட்டுன்னு போய் அந்த நெருப்புக்குள்ள குதிச்சிடுறது அந்த ஆண் புறா. ஏன்னா தண்ணியே அந்த நெருப்புக்குள்ள குதிச்சதுனால அந்த நெருப்பு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து குளிர்ல இருந்து அந்த வேடனை காப்பாத்துன்னு. அதனால தன்னோட உயிரையே விட்ட அந்த புறாவுக்கு வேடனை காப்பாத்தின ஒரே ஒரு வேடனை காப்பாத்தினா அந்த தர்மம் தான் கிடைக்கிறது. அப்ப அந்த குயிலுக்கு எப்படி ஜகத்தையே ரட்சித்த அந்த தர்மம் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. குயிலை எதுக்காக கூப்பிட சொல்ற ஆண்டாள்? குயில் கூப்பிட்டு பகவானை வரவழைக்கணும்ட்டு. ஏன்னா ஆண்டாள் பகவானை பிரிஞ்சு தாங்க முடியல, தாபத்துல வந்து தவிக்கிறா. அதனால பகவானை வரவழைக்கணும், கண்ணனை வரவழைக்கணும்ன்றதுக்காக தான் குயிலை கூவ சொல்றா. அப்ப குயில் கூவி பகவான் வந்தா ஆண்டாள் ரட்சிக்கப்படுவா. ஆண்டாள் ரட்சிக்கப்பட்டா பகவானே ரட்சிக்கப்பட்டா மாதிரி. ஏன்னா ஆண்டாளுடைய சந்தோஷம் பகவானுடைய சந்தோஷம். அப்ப பகவான் எப்போ நன்னா இருக்காரோ அப்போ உலகமே வந்து நன்னா இருக்கும் இல்லையா? அப்ப ஜகத்தே ரட்சிக்கப்படும். அப்போ அந்த ஒரு கூதல்னால ஜகத்தையே ரட்சித்த அந்த தர்மம், அந்த தர்மத்தோட பலன் அந்த குயிலுக்கு கிடைக்கிறதுன்றது நீ சால தர்மம் பெருதி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரே நாச்சியார் திருமொழியில சொல்லியிருக்கா. இப்ப இத அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யுங்கும் போது இந்த அறம்ன்றதுக்கு வந்து தர்மம் அப்படின்னு வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற அர்த்தம் இது. இப்போ அடுத்து இதே அம்பரமே தண்ணீரையே வந்து அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்ன்றதுக்கு பதிலா அந்த அறம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா கண்ணன் அப்படின்னு வச்சுட்டா என்ன கிடைக்கும்? அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் செய்யும் அப்படின்ற அந்த அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? அப்படி வச்சா என்ன ஆகும்? இப்போ என்னதான் நம்ம தானம் பண்ணாலும், இப்போ வஸ்திர தானம் பண்ணா வஸ்திர தானத்துக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். வஸ்திர தானம் பண்ணதா தான் ஆகும், தீர்த்த தானம் பண்ணதா ஆகாது. தீர்த்த தானம் பண்ணா தீர்த்த தானம் பண்ணதா தான் ஆகும், வஸ்திரமும் அன்னதானம் பண்ணதாவோ ஆகாது.
அதே போல அன்னதானம் பண்ணா அன்னதானம் பண்ணதா தான் ஆகும், அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும். தீர்த்த தானமோ வஸ்திர தானமோ பண்ணதா ஆகாது. அப்ப அதுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். ஆனா இதே இது அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் செய்யும்னு வச்சுண்டா, கண்ணனையே தானம் பண்ணா என்ன ஆகும்? எல்லா தானமும் பண்ணதா ஆயிடும் இல்லையா? ஏன்னா கண்ணன் பகவான் இல்லையா? இது கொடுப்பவருக்கு, தானம் கொடுப்பவருக்கு. தானம் பெறுபவருக்கு என்ன கிடைக்கிறது இங்க அப்படின்னு பார்த்தாக்க, அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வஸ்திர தானம் பெறுபவருக்கு வஸ்திர தானத்தோட அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். தீர்த்த தானம் பெறுபவருக்கு தீர்த்த தானத்தோட அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். அன்னதானம் பெறுபவருக்கு அதனோட அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் செய்யும்னு வச்சுண்டா, அதாவது கண்ணனையே தானமா பெற்றா அனைத்து அனுபவமும் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா அவர் தான் ஆலிநிலையாய் அருள்பவராச்சே. அந்த ஆலிநிலையில ஒரு சின்ன ஒரு வடிவோட உட்காண்டிருக்கும் போது அவர் வயிற்றுக்குள்ள அண்ட சராசரங்களையும் வச்சுருக்கிறவருக்கு அந்த கண்ணனையே நம்ம பெற்றுக்கொண்டா அப்ப அனைத்தையும் பெற்ற அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்போ வஸ்திர தானமோ தீர்த்த தானமோ அன்னதானமோ எல்லா சமயத்திலையும் எல்லா காலத்திலையும் சரிப்பட்டு வராது. ஒன்றும் இல்லை, இப்போ குளிர்காலத்திலேயே நம்ம போடக்கூடிய வஸ்திரத்தை வெயில் காலத்தில் போட முடியாது இல்லையா? அதே போல் சின்ன வயசில் ஏதோ ஒரு உணவு நம்ம சாப்பிட்ருப்போம், அதே இதை வயசான பிறகு நம்மளால சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் கண்ணன்ற அந்த தானம் பெற்றா எல்லா காலத்திலையும் சரி எல்லா தேசத்துலையும் சரி நமக்கு எப்போதும் அந்த அனுபவம் கிட்டும். அப்படின்றது தான் அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகைக்க பலலாபாய சர்வலாபாய கேசவக அப்படின்ட்டு கண்ணன் ஒருவர் மூலமாவே நம்ம அனைத்து அனுபவங்களையும் அனைத்து தேசங்கள்லையும் அனைத்து காலத்திலையும் நம்ம பெறலாம் அப்படின்றது தான் அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் செய்யும் அப்படின்னு. இப்போ அதே அறம்க்கு பதிலாக கண்ணன் வச்சுக்கலாம். ஆனா அந்த செய்யும்ன்ற இந்த வார்த்தைக்கு முன்னாடியே நிறுத்திடுவோம். அதாவது அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் அப்படின்னு வச்சுட்டா நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, எல்லாமே கண்ணன், அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்ற அந்த அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? அதாவது வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு எல்லாமே கண்ணன். வஸ்திரம் இருக்கட்டும், தீர்த்தம் இருக்கட்டும், அன்னம் இருக்கட்டும், இது 3 மட்டும் இல்லை, எல்லாமே எனக்கு கண்ணன் தான் அப்படின்ற அந்த ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதுதான் அம்பரமே தண்ணீரே சோரே கண்ணன் அப்படின்றது நமக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா நம்ம இப்போ பகவானை இந்த அறம்க்கு பதிலாக வச்சு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. இப்போ எம்பெருமான் நந்தகோபாலான்ங்கும் போது எம்பெருமான் நந்தகோபாலான்றது சுவாமி ராமானுஜரை குறிக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அப்போ சுவாமி ராமானுஜர்ங்கும் போது ஆச்சாரியன் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஆச்சாரியன் நமக்கு என்ன விஷயம் கொடுக்குறார்? இப்போ அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு நந்தகோபாலன் இப்போ இந்த 3 விஷயங்களை தர்மம் செய்கிறா போல ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா இருக்கவே இருக்கு. திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம். அது போல நமக்கு ஒரு பெரிய சொத்து எதுவும் இருக்க முடியாது. அதையே ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்குறார். அவ்வளோ கருணை அவர்களுக்கு. அப்ப பெருமாளுக்கு கருணை இல்லையானா நிச்சயம் உண்டு. பெருமாளுக்கு கருணை உண்டு. ஆனா கருணையோட சேர்த்து கோபமும் உண்டு. இப்போ சமுத்திர நீர் நம்ம பாக்குறோம், கண்ணு கெட்டின தூரம் முழுக்க நீர் தான். ஆனா அந்த தண்ணீரை நம்ம பருக முடியுமானா நிச்சயமா முடியாது. ஏன்னா அது முழுக்க உப்பு கலந்துருக்கு. அப்ப அந்த சமுத்திரத்துல அவ்வளோ தண்ணீர் இருந்தாலும் அதை நம்ம பருக முடியாது. ஏன்னா அது உப்பு தண்ணீரா இருக்கு. அது போலதான் பகவானுடைய கருணையும் அதுல கோபமும் கலந்திருக்கும். ஆனா ஆச்சாரியர்களோ மேகம் போல. இப்ப மேகம் என்ன பண்றது? அந்த சமுத்திரத்துல இருந்து எல்லா தண்ணீரையும் உறிஞ்சி கொண்டு அதை சுத்தப்படுத்தி நமக்கு பருகக்கூடிய சுத்தமான நீரா கொடுக்கறது போல ஆச்சாரியர்கள் பெருமாள் கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு கோபம் எல்லாம் எதுவும் இல்லாம வெறும் கருணை மட்டுமே நமக்கு பொழிகிறார்கள். அவ்வளவு கருணை ஆச்சாரியர்களுக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன? இப்ப அம்பரம் தண்ணீர் சோறு அப்படின்னு 3 விஷயம் நந்தகோபாலன் தர்மம் பண்றார் இல்லையா? அது போல ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கொடுக்கிறார்கள்னாலும் முக்கியமா கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, முதல் விஷயம் நமக்கு சொல்றது
பகவானுடைய முக உல்லாசத்துக்காக தான் நம்ம எல்லா காரியங்களையும் பண்ணணும் அப்படின்றது. அதாவது நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களுமே, இப்ப புண்ணியம் பாவமே எடுத்துக்கலாமே. எது புண்ணியம் எது பாவம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னாக்க, ஏன்னா இப்போ எனக்கு நல்லதா படுற ஒண்ணு மற்றவாளுக்கு அது நல்லதா படணும்னு அவசியம் இல்லை. அதே போல யாருக்கோ கெட்டதா படுற ஒரு விஷயம் நமக்கு கெட்டதா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து மாறும் விஷயங்கள் இது போல எல்லாம். அப்போ புண்ணியம் தான் என்ன பாவம் தான் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னால பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் அது புண்ணியம், பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படல அப்படின்னா அது பாவம். அவ்வளவுதான். இந்த ரெண்டு இப்படியே நம்ம ரொம்ப சாதாரணமா பிரிச்சிடலாம். அது போல ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, என்ன செய்தாலும் அது பகவானுடைய முக உல்லாசத்துக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக செய்யணும் அப்படின்றதுதான். யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் எத்தபஸ்யசி கௌந்தேய தற்குருஷ்வ மதர்ப்பணம். நம்ம தூங்கினாலும் சரி, நடந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, கண்முழித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, என்ன செய்தாலும் அது பகவானை நோக்கியே இருக்கணும், பகவானுடைய சந்தோஷத்துக்காகவே இருக்கணும்ன்ற மனப்பான்மையோட தான் நம்ம எதுவும் செய்யணும்ன்றது தான் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம். இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ 2வது விஷயம் ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, இப்போ நம்ம எதுவா இருந்தாலும் பகவானுடைய முக உல்லாசத்துக்காக பண்றோம். கைங்கரியமா இருக்கட்டும், இல்லை எதுவா இருக்கட்டும். இப்போ பிரசாதம் செய்யறோம்னாலும் சரி, புஷ்ப அலங்காரமா இருந்தாலும் சரி, சந்தனம் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் பகவானுடைய முக உல்லாசத்துக்காக பண்றோன்ற மாதிரி. அப்போ இதுல முக்கியமா நிறைய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு தடை என்னன்னா, நான் தான் செய்யறேன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் செய்யறோம். ஆனா அந்த நான் தான் செய்யறேன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம தான் கர்த்தா. நம்ம கர்த்தான்றதுக்காக தான் நம்ம தான் போக்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் எதுவா இருக்கட்டும், இந்த புஷ்ப அலங்காரமா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், சந்தனம் அரைக்கிறதா இருக்கட்டும், எதுவும் நம்ம நமக்காக செய்யல, நம்மளுடைய ஆனந்தக்காக செய்யல, பகவானுக்காக செய்யறோம் அப்படின்றது மறந்துடக்கூடாது. இந்த விஷயம் அச்சத் கிட்ட இந்த பிரச்சனையே இருக்காது. அச்சத் ஜட பொருள்கள், இந்த ஒரு சந்தனமும் இருக்கட்டும், இல்லை பிரசாதமா இருக்கட்டும், புஷ்பமா இருக்கட்டும், என்னைக்கான ஒரு நாள் ஆனாது நான் எனக்காக தான் இது அப்படின்னு நினைச்சது உண்டா? நான் தான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சது உண்டான்னா கண்டிப்பா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது ஜடப்பொருள். அதனால அந்த சிந்தனையே முதல்ல வராது. சிந்தனை வரத்துக்கான வாய்ப்பே இல்லைன்றதுனால அந்த பிரச்சனையே இல்லை. நமக்கு அந்த சிந்தனையில இருந்து தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. சிந்திக்க முடியும்ன்றதுனால தான் நமக்கு இந்த சிந்தனையே வருது இல்லையா? நான் தான் இதை அனுபவிக்கிறேன்ற சிந்தனை வருது. ஆனா நம்ம அனுபவிக்கல, நம்ம போக்தா கிடையாது. நம்மளும் இந்த அச்சித் போல பகவானால அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் தான். சித்தும் சரி அச்சித்தும் சரி ரெண்டுமே பகவானால அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஈஸ்வரான பகவான் மட்டும்தான் போக்தா, நம்ம போக்தா இல்லை அப்படின்னு சொல்றது தான் 2வது விஷயம் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கறது. அடுத்து 3வது விஷயம் அவ என்ன கொடுக்குறா அப்படின்ட்டு பார்த்தா, சரி இப்போ நம்ம தான் அனுபவிக்கல, நம்ம அனுபவிக்கும் பொருள் தான் இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு எந்த கைங்கரியம் அதெல்லாம் எதுவுமே எதுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா நம்மளும் அச்சித் போல தான், நம்மளும் அனுபவிக்கும் ஒரு பொருள் தான், போக பொருள் தான்னா நம்ம எதுவுமே செய்ய வேண்டாமே, கைங்கரியம் எதுவும் செய்ய வேண்டாமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடலாம். இன்னொன்று, பல பேருக்கு இன்னொரு ஒரு எண்ணம் வேற உண்டு. என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பா சரணாகதி பண்ணிட்டா நம்ம எந்த தர்ம காரியமோ அனுஷ்டானமோ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நிச்சயமா கிடையவே கிடையாது. சரி, அப்போ இந்த தர்ம காரியம் மூலமா தான் நம்ம பகவானை அடையிறோமானா அதுவும் கிடையாது. அப்ப என்ன சொல்ல வர அப்போ? தர்ம காரியம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா, நம்ம சரணாகதி பகவான் மூலமாவே தான் மட்டும்தான் அடையிறோம். நாம செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்னால இல்லை. அந்த பகவானை அடைந்த பிறகு இந்த அனைத்து தர்ம காரியங்களையும் கைங்கரியமா பண்ணணும் அப்படின்றது தான் எண்ணம். இப்போ 3வது விஷயம் ஆச்சாரியர் நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம அனுபவிக்கும் பொருள்ன்றதுக்காக கைங்கரியத்தை பண்றதை நம்ம நிறுத்திடக்கூடாது. கைங்கரியத்துக்கு என்னைக்குமே தடை வரவே கூடாது. கைங்கரியம் நடந்து கொண்டேதான் இருக்கணும். அதனால அப்ப என்னன்னு நம்ம வச்சுக்கணும்? நாம தான் கர்த்தா. ஏன்னா கர்த்தா நாம தான் இல்லையா? அதனால கைங்கரியம் நம்ம தான் பண்ணி ஆகணும். கைங்கரியத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது. ஆனா நம்ம போக்தா இல்லை. அச்சித் போல நாமும் பகவானுக்கு ஒரு அனுபவிக்கும் பொருள் தான் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும்.
அதை மனசுல வச்சுட்டு எப்போதுமே கைங்கரியம்ன்ற நோக்கத்தோடையே தான் இருக்கணும். அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு ஆதிசேஷன் எப்படி பகவான் என்னெல்லாம் அவதாரம் எடுத்தாரோ கூட தானும் போய் அவதாரம் எடுத்து என்னெல்லாம் எப்படியெல்லாம் பகவானுக்கு பண்ண முடியுமோ அனைத்து விதமான கைங்கரியங்களையும் பண்ணார் இல்லையா ஆதிசேஷன். அது போல நம்மளும் எல்லா விதமான கைங்கரியம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஒரு கோவிலுக்கு போனா என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணணும்னு நம்ம நினைக்கணும். நினைச்சா போருமா அப்படின்னா முதல்ல நினைக்க ஆரம்பிக்கலாம், அப்புறம் தானா எல்லாம் நடக்கும். அதனால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடையே இருக்கணும். இதெல்லாம் தவிர நமக்கு இன்னொரு எண்ணமும் நித்தியமும் இருந்துட்டே இருக்கணும். அதாவது காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு இது எதுவுமே என்னோட சந்தோஷத்துக்காக பண்ணல, எனக்காக நான் பண்ணல, எல்லாமே பகவானுக்காக தான் பண்றேன்ற இந்த எண்ணம் நித்தியமும் கைங்கரியம் பண்ணும்போது இருந்துட்டே இருக்கணும். இப்போ சற்றே நமக்கே கொஞ்சம் குழப்பம் வந்துடும். இப்போ எதுவும் எந்த காரியமும் பண்ணலாமா இல்லையா, சந்தோஷப்படலாமா கூடாதா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம கொஞ்சம் நிதானமா நம்மளுடைய ஆச்சாரியர்களோட சரித்திரத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் நினைச்சு கொண்டு கொஞ்சம் நிதானமா சிந்திச்சா நமக்கு இதுல இருந்து கண்டிப்பா விஷயங்கள் தெரிய வரும். என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லும் 3 விஷயம் என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஈஸ்வரனுடைய முக உல்லாசத்துக்காக தான் நம்ம எல்லா கைங்கரியங்களும் எல்லா விஷயங்களும் பண்றோம் அப்படின்றது. 2வது, தடங்கலான நான் தான் செய்கிறேன், நான் தான் போக்தா அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம போக்தா இல்லை, நாம பகவானால அனுபவிக்கப்படும் பொருள் தான். 3வது, நம்ம போக்தா இல்லை அப்படின்றதுக்காக நம்ம எதுவும் பண்ணாம நின்றக்கூடாது. ஏன்னா எல்லா விதமான கைங்கரியமும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித அப்படின்றது போல சகல விதமான கைங்கரியங்களும் பண்ணிக்கொண்டே இருக்கணும், தடையில்லாம நித்தியமா நடந்துட்டே இருக்கணும். என்னோட சந்தோஷத்துக்காக இல்ல, பகவானுடைய முக உல்லாசத்துக்காக தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோட எப்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கணும். அப்ப இந்த 3 விஷயங்கள் தான் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தர்மம். அதுதான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணும் பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இதெல்லாம் சாமானியமான தர்மம். ஏன்னா அம்பரமா இருக்கட்டும், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் சாமானிய தர்மம். ஆனா விசேஷ தர்மம் என்ன அப்படின்னா, கண்ணனையே கொடுத்துட்டா அதுதான் விசேஷ தர்மம் இல்லையா? ஏன்னா கண்ணனை மிஞ்சி என்ன இருக்கு? கண்ணன் தான், அவர் தான் அனைத்துமே ஆளிநிலையாய். அதனால கண்ணனையே நமக்கு கொடுத்துட்டா அதுதான் அம்பரமும் தண்ணீரும் சோறும் அறம் செய்யும் அப்படின்னதா ஆகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இத்தோட இதை முடித்து கொண்டு, திருவாடி புறத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கு கன்னி உகந்தடித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இத்தோட இந்த உபன்யாசத்தை முடித்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எவ்வளவோ பெரியவர்கள்லாம் பெரிய படித்தவர்கள் பண்டிதர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது நீச்சனான அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே
இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.